அனைவருக்கும் வணக்கம். பிரதீப் ரங்கநாதன் நடித்து தீபாவளிக்கு வெளிவர இருக்கிற டியூடு படத்தின் ட்ரெய்லர் என்னன்னு பார்த்துடலாம். முதல்லாம் ட்ரெய்லர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஆனால் இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுமே அடுத்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறது. படத்துக்கான பார்த்திங்கன்னா அதுக்கான விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை குறுகிய காலத்திலே வந்துடுது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா டியூடு படத்தின் கதை என்ன, நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா, பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே பிரதீப் ரங்கநாதன் லைஃப் ரைட் ஹேண்டில் நம்மளை வச்சு செஞ்சிச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்கோட தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சரத்தோட பொண்ணு தான் பார்த்திங்கன்னா மமிதா பைஜுன்னு நினைக்கிறேன், அவங்கள லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது இப்போ பாசிட்டிவாக தான் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. அதுக்கப்புறம் சரத்குமார் ஒரு டயலாக் வரும்போது தான் தெரியுது ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வரப்போகுது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சூரியவம்சத்தில் பார்த்திங்கன்னா அதே டயலாக் எங்கே சொல்கிறாரு, என்ன நீ ஒரு உதவாக்கார, இது உதவாக்காரோட அஸ்டண்டா அப்படின்றாரு. எப்படி நம்ம ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்க மாதிரி தாங்க அந்த சில கட்டிங்ஸ்லாம் வருது. அடுத்த ட்ரெயிலோட கட்டிங்ஸை பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதனோட முன்னதே படங்கள் நினைவுக்கு வர மாதிரி இருந்தது. என்னடா ஒரு சம்பவங்களுமே இல்லை, என்னமே ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது பார்த்திங்கன்னா மமிதா பைஜு விட்டுட்டு போயிடறாங்க நினைக்கிறேன், லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ தான் பிரதீப் ரங்கநாதன் செம்ம கடுப்பாக வராப்புல, என்னடா லைஃப் நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஃபெயிலியர் தானா, நம்ம தொடர்றதெல்லாம் ஃபெயிலியர் தானா அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நண்பன் சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் எப்படா மச்சான் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அந்த லவ்வுக்கு ஒத்துக்கிறதா இருக்கட்டும், சரத்குமார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதவாக்கரோட அஸ்டண்டான்னு கேட்குறதா இருக்கட்டும், இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பார்த்திங்கன்னா ஒரு லவ் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமாக ஒரு டச்சும் வச்சுருக்க மாதிரி தெரிகிறது. அதாவது கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட வரும்போது அந்த ட்ரெய்லரில் சொல்கிறாங்க, படத்தில் கிளைமேக்ஸ் அப்படி தான் தெரியுது. ஏன்னா தாடி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா லவ் ஃபீலர் ஆனது நல்லா அப்பட்டமாக தெரியுது. ஆனால் சரத்குமார் பொண்ணான மமிதா பைஜு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இவர் வைக்கிறாரா, இல்லை அந்த பொண்ணை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிதான்னு தெரியல. கல்யாணம் பண்ணதையும் அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ கையில் பிரதீப் ஒரு குழந்தைய வச்சிருக்கும் போது சொல்கிறாரு சரத்குமார் ஒரு டயலாக் ஒன்று வருதுங்க, தாலி கட்டிடுறாங்களா எப்படா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஒரு பொண்ணுக்கு பின்னாடி தாலி முக்கியம் இல்லை, அவளுக்கு பின்னாடி ஒரு ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ மமிதா பைஜு அவன் விட்டுட்டு போயிடுறான்னு நினைக்கிறேன், இல்லைனா இறந்துறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இறந்த மாதிரி தெரியல, விட்டுட்டு போய் அதாவது ஒரு கொடுமைப்படுத்தி விட்டுட்டு போனதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவன், இவன் நம்ம விட்டுட்டமேன்னு ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம அதில் பழசான கதை தானே, ஏதோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது தானா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரெய்லரில் நம்ம என்ன தான் டீகோடிங் போட்டு அப்படி இப்படின்னு அலசனோம்னா கடைசியில் இங்கே தான் நிற்கிது இந்த டைலாக்கை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா சரத்குமார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தாலி கட்டிட்டானே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பிரதீப் ரங்கநாதன் அந்த குழந்தைய வச்சு நிற்கிறத பார்க்கும்போது கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே அதாவது அவனை டிவோர்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இவன் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் படம் வந்ததுக்கப்புறம். இதில் மேக்கிங் வைஸாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் ஓப்பனாக சொன்னால் அவனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. தனுஷ் சொன்ன டைலாக் தான் வருது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸு பார்த்திங்கன்னா தனுஷ் ஆரம்பத்தில் வந்த மாதிரி. அது நம்ம என்னடா இவெல்லாம் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்க தோணுது, நமக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் நடிப்பில் பிச்சு உதறான் மனுஷன், பார்த்தா பட்டை கிளப்புறாப்புலங்க. ரொம்ப அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பார்த்திங்கன்னா கை தேர்ந்த ஒரு நடிகர் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 50 படம் நடித்த மாதிரி. இப்போ தனுஷ் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கைத்தந்த நடிகர் ஆகிட்டாரு. பார்த்திங்கன்னா அவரோட 3 படமுமே 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு. இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த ட்ரெய்லருமே நிஜமாலுமே ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே நம்ம பார்த்த சில சீன்ஸ்களும் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கனோட ஆக்டிங்கும் பழைய படத்தில் இருந்த ஆக்டிங் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்கிறேங்க தவிர ஆக்டிங் அது சில நினைவுபடுத்த தான் தோணுது, அது நினைவுபடுத்துது. அப்படி இருக்கும்போது இல்லை சரத்குமார்லாம் அவரோட காமெடி போர்ஷன் சரி, இது ஒரு காமெடி பார்த்திங்கன்னா ஆக்ஷனு பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லராகவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸு சென்டிமெண்ட் எண்டில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரிகிறது. ஒட்டுமொத்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ட்ரெய்லர் கட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக பட்டையை கிளப்பிடுவாங்க. இதில் பிரதீப் ரங்கநாதன் உண்மையிலுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்புல. அவருக்காக ஒரு கூட்டம் கண்டிப்பாக இப்போ போகிறதுக்கு தனுஷுக்கு ஓப்பனிங் எப்படி இருந்ததோ அந்த கூட்டம் ரெடியாகவே இருக்குது. அதையும் நம்ம
பொறுத்திருந்து பார்ப்போம். தீபாவளிக்கு அதாவது முன்னாடியே 2-3 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொறுத்திருந்து இந்த படத்தை பார்ப்போம். அதோட படத்தோட விமர்சனங்களை சந்திப்போம். நன்றி.